வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போனால் எப்பவும் போல் வழக்கமாக தாங்க மக்களை நாள்தோறும் செகண்டுக்கு தூக்கமே இல்லாமல் ஒருத்தர் வந்து ஏமாற்றிட்டு இருக்கிறேன்னா அது யாருன்னா தாந்தோனியாக சுற்றி தெரிஞ்ச ஒரு ஏமாற்றுக்கார இளவரசனுமே பொய்காரி என்கிற அழுக்கு மயில்னு சொல்லாங்க. இந்த அம்மாவில் தங்க மயில்னு சொல்கிறாங்க. தங்க மயிலுக்கும் இந்த அம்மாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. தங்க மயில்னு சொல்கிறாங்க. தங்க மயிலும் இல்லை, ஏமாற்று மயிலுன்னு சொல்லாங்க, திருட்டு மயிலுன்னு சொல்லலாம், அழுக்கு மயிலுன்னு சொல்லு, சுத்தமில்லாத மயிலுன்னு சொல்லலாம். நேற்று உட்காந்துட்டு கொரியர் பண்ணி பேக்கிங் பண்ணியிருப்பாங்க. அது வந்து முதல் வீடியோ. ரெண்டாவது வீடியோ என்னென்னா அந்த போதக்கார அங்கே உட்காந்துட்டு நான் கொரியர் பண்ணியாச்சுன்னு வீடியோ போட்டிருப்பா. மக்களை எப்படியெல்லாம் டைவெர்ட் பண்ணி ஏமாற்றோன்னு இவனை பார்த்து கற்றுக்கணும். ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் ஏமாத்துனது இல்லை, லட்சக்கணக்காக ஏமாற்றிருக்கா. இப்போ வீடியோ போட்டிருக்க மாட்டா. இவனுக்கே தெரியும் நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் போக மாட்டேங்க, நம்மளை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, வீடியோ போகாது. எத்தனை பேர்த்தை வந்து திருத்தலை இவன் கேட்டால் நிறைய பேர் திருந்திருக்கிறாங்க. அந்த திருந்தவங்க லிஸ்டெல்லாம் கொடுத்தா நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு தகவல் அனுப்பிச்சுட்ருவேன். கவர்மெண்ட்டை இவனை தூதராக நியமிச்சிருவாங்க. ஏன்னா மதவிலக்கு கொண்டு வரணும்னு கவர்மெண்ட்டும் சொல்லிட்டு இருக்குது. இவனை கொண்டே உள்ளே போட்டேன்னு வச்சுக்கோங்க, மதவிலக்கு கொண்டு வரலாமே. அந்த மாதிரி ஒரு 1ஆம் நம்பர் ஃப்ராடு தம்பதிகள் தான். கணவன் மனைவினா நல்லது பண்ணணும். ஆனால் இவங்க 2 பேர்த்துக்குங்க என்னென்னா அடுத்தவங்க குடும்பத்தில் எப்படியாவது சண்டை மூட்டி விடணும், அடுத்த குடும்பத்தை பிரிக்கணும், அடுத்தவங்களை ஏமாற்றணும். அந்த ஏமாற்ற இருக்கிற காசில் நாம் வந்து என்ன பண்ணோன்னா வீடு வாங்கணும், ஏசி வாங்கணும், கார் வாங்கணும். அந்த டப்பா கார் சுற்றி வச்சு தான் லைவ் ஓடுவா. லைவில் அப்படியே பெரிய பிடிங்கியாட்ட எனக்கு டைம் இல்லை சாமி, எனக்கு பயங்கர பிஸி சாமி. ஆமாம், பயங்கர பிஸி. ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்காவெலாம் போயிட்டு வந்துட்டுக்கிறா. எந்த இடத்துக்குமே இந்த ஆள் போனதே கிடையாது. ஆனால் என்ற பக்கத்தில் நிற்கிறதுக்கு இந்த ஏமாட்டுக்கு இளவரசனுக்கு ஒரு 1% கூட தகுதி இல்லை. இவன் வந்து டிச்சிலோட தண்ணி மாதிரி. நானே கடுமையாக விமர்சனம் பண்ணுறேன். என்ன காரணம்னா இந்த நிறைய பேர்த்த திருத்திருக்குங்க. அந்த எத்தனை பேர்த்த திருத்தின்ட்டு ஃபீட்பேக்கை யார் கொடுக்கணுன்னா அந்த மருந்து சாப்பிட்ட ஆண்கள் தான் கொடுக்கணும். ஆனால் கொடுக்கறதாருன்னு பார்த்தா பெண்கள். அந்த பெண்கள் எப்படி கொடுக்குறாங்கன்னா கணவருக்கு தெரியாமல் அந்த மருந்து கொடுக்குறாங்க. இதே 1ஆம் நம்பர் ஒரு மோசடி. அந்த மருந்து சாப்பிட்டு செத்து போயிட்டு என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. தலையில் குப்பரை வச்சு அழுக வேண்டியதா, இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் கையோ காலோ இல்லை லிவரோ போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது நான் இன்னும் சொல்கிறேன், ஒருத்தங்க குடியிலேருந்து விடுபடணும்னா ஒரு ஆள் மனசு வச்சா மட்டும்தான் முடியும், ஒரு குடும்பத்தை நினச்சா மட்டும்தான் முடியும். அதாவது எப்படின்னா இந்த ஸ்ரீலங்காலேருந்து வேற கேட்டுக்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு அறிவு இருக்குதா இல்லையான்னு தெரியல. அதே மாதிரி இந்த போதக்கார இளவரசனுக்கு எவனுமே பத்திரிக்கையே கொடுக்கறதில்ல. அப்புறம் என்ன பண்ணுறீங்களா, எங்களுக்கு போகிறக்கு டைம் இல்லைங்க. இவங்களை யாருமே கூப்பிட மாட்டாங்க. இவங்க லட்சணம் எல்லாமே தெரியும். யாராவது சப்ஸ்கிரைபராவது இவங்களுக்கு கல்யாணத்துக்கோ இல்லை காது குட்டுக்கோ கடா விட்டுக்கோ கூப்பிடுங்க. ஆனால் அந்த அழுக்கு மயில் குடும்பத்துக்கு யாருமே கல்யாணம் பத்திரிக்கையே கொடுக்க மாட்டாங்க. 1ஆம் நம்பர் பொய்யிலே பிறந்து பொய்யிலே ஊர்னவங்க. என்ன காரணம்னா பொய்யை சொல்லணுங்க, பொருந்தமாக சொல்லணுங்க. இத்தனை பேர்த்த ஏமாத்துறதுக்கு மூல காரணமே அந்த அழுக்கு பெண்மணி, அந்த திருட்டு மயிலுன்னு சொல்லாங்க. மொத்தத்தில் நேற்று உட்காந்துட்டு பேக்கிங் பண்ணுற அந்த பெண்மணிக்கு 10வது படித்த பெயிலான பெண்மணி தான் இந்த மருந்து பேக் பண்ணியிருக்குது. அதாவது சுய அறிவு வேணுங்க, சொந்த அறிவு வேணுங்க. அறிவுள்ள ஆண்கள் இவங்ககிட்ட நீங்கள் மருந்து வாங்கக்கூடாது. நீங்கள் மருந்து வாங்கணுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். அந்த மருந்து வாங்கணுன்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள். இவனை எந்த டாக்டரும் கன்சல்ட் பண்ணுறதில்ல. நாட்டு மருந்து கடையில் வாங்குறா, 500 ரூபாய்க்கு வாங்குறா. ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் போய் வாங்கிட்டு இருந்தால் 1000 ரூபா. அது இவனுக்கு கட்டுப்படியாக இருக்காதாட்டுக்குது. நாட்டு மருந்து கடையில் ஒரிஜினல் மருந்தா டூப்ளிகேட் மருந்தா கலப்பட மருந்தான்னு தெரியல. அதாவது கொஞ்சம் சிந்திக்க மாட்டிங்களா? உங்கள் உடம்பை நீங்கள் பாதுகாக்கணுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் வாங்க. எவனோ ஒருத்தர் யூடியூப்பில் உட்காந்துட்டு மருந்து சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா கண்மூடித்தனமாக வாங்குறீங்கன்னா அப்போ இவன் ஏமாத்தாமல் என்ன பண்ணுவா? என்ன தைரியம்னா நம்மளை நம்பி வாங்குறவன் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்களா, நான் நிறைய பேர்த்த காப்பாற்றியாச்சுங்க, நானும் திருந்தியாச்சுங்க. இவனே இன்னும் திருந்தலைங்க. இவனே இன்னும் குடிச்சு சுற்றிட்டு இருக்கிறா. வாயை திறந்தால் சிகரெட்டு தான், அப்புறம் புகையில வச்சு தான் சுற்றிட்டு இருப்பா. இந்த மருந்து சாப்பிட்டுமே இவன் குடித்தவன் தான். இது யாருன்னு சொல்கிறேன்னு நான் சொல்ல கிடையாதுங்க. இதே டாக்டர் சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் நாகராஜ சார் தான் சொன்னது. இந்த மருந்து சாப்பிட்டு இவன் குடிச்சிட்டு அந்த பொண்ணு எங்கிட்ட வந்து அழுது வாங்கிட்டு போச்சு அப்படின்னாங்க. ஆனால் இவன் வாயை திறந்தால் புருஷன் பொண்டாட்டிக்கும் வாயை திறந்தால் பொய் தான். உண்மை ஒரு காலத்துலையும் வராது. இவங்க எந்த கோயிலுக்கு போனாலும் அது புண்ணியம் வராதுங்க. நீங்கள் வாராகிய அம்மனாக இருந்தாலும் சரி, கொண்டத்து மகாளியம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு பாவம்தான் வரும். அந்த பாவம் இவங்க வீட்டில் இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு போய் சேரும். அது 2 பேர்த்துக்கும் சுத்த அறிவு இல்லை, சுய அறிவு இல்லை. அப்புறம் கேட்டாச்சு நிறைய பேர் திருந்தியாச்சுங்க. நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. ஃபீட்பேக் இன்றைக்கி கொடுக்கவங்க அண்ணா எங்கள் குடும்பத்தை காப்பாற்றிருக்குண்ணா, உங்களுக்கு செலவைக்க போகிறேன்னா பெருமாநல்லூரில் செலவைக்கிறதா இல்லை திருப்பூரில் செலவைக்கிறதா
தெரியல, சிலை மட்டும்தான் ஜெயிலு அப்படின்னு சொல்ல போகிறாங்க பாருங்க. ஃபீட்பேக் இன்றைக்கி நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்து நிறைய பேர்த்து இன்னும் ஏமாத்துறதுக்கு வழி பண்ண போகிறாங்க. இவன் எத்தனை நாள் ஏமாத்தும் நானும் பார்க்குறேன். ஏன்னா யூடியூப்பில் இவனோட வீடியோ வந்து வியூஸ் போகாது நல்லா இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வருமானம் வேணும் இல்லைங்க, உழைக்க முடியாது. எப்படியாவது ஃப்ராடுத்தனம் பண்ணணும். புருஷனம் பொண்டாட்டி எத்தனை பேர்த்த ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்களோ அத்தனை பேர்த்த ஃப்ராடுத்தனம் பண்ணுவாங்க, இனியும் பண்ணுவாங்க, இனிமேலும் பண்ணுவாங்க. விசு ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, அவள் எழுதுவா எழுதிட்டுருப்பா, எழுதி கொண்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ராடு இளவரசை ஏமாற்ற தொடங்கிட்டா இனியும் ஏமாற்றி வந்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பா. அதுதான் இது. என் பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு இலவசம் தகுதியே இல்லை. அதே மாதிரி அர்பேனியான ஒரு வண்டி இருக்குது, அது முன்ன பண்ண ஏறி இருக்கிறானவ. அதே மாதிரி ஐக்ராஸ் இனாவான ஒரு வண்டி இருக்குது, அது முன்ன பண்ண பார்த்துருக்குறானா எனக்கு தெரியல. அந்த காரில் உட்காந்து பெரிய ஹீரோ மாதிரி சொல்லுவாள், கண்டென்ட்டுக்காங்க வீடியோ போடுற. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறா, மக்களை ஏமாற்றிட்டு அதில் வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு 1ஆம் நம்பர் ஃப்ராடு ஃபேமிலி தான் இளவரசன். அந்த பொய்காரியோட ஃபேமிலியில் பார்த்து வச்சுக்கோங்க, அவங்க அம்மாக்கெல்லாம் நகை வாங்கி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த ஏமாற்றுக்கார இளவரசன் கழுத்தில் போட்டுக்குன்னு வச்சுங்க, அதை எங்கே வாங்கினா, எங்கே வேலைக்கு போய் கிழிச்சு வாங்கினா, எங்கே பிஸ்னஸ் பண்ணி வாங்கினா, ஏமாற்றி மக்கள்கிட்ட ஏமாற்றி அடுத்தவங்க குடும்பத்தில் உலையடித்து வாங்கினா. இப்போது இந்த மருந்து கொடுக்குற மனைவிமார்களுக்கு சுய புத்தி வேணுமா சொந்த புத்தி வேணுமா? கனவை உங்களை நம்பி தான் வீட்டுக்குள்ளே வர்றா, அவங்களுக்கே தெரியாமல் இந்த மருந்து கொடுத்து வாந்தி எடுத்து மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகும்போது அவங்கள பிஞ்ச செருப்பில் அடிக்க போகிறாங்க அந்த கணவர்கள். இல்லை அவங்க மாமியார் அடித்து வெளியில் போகிறாங்க. யாரை கேட்டு இந்த மருந்து கொடுத்தேன், உனக்கு யார் இது கொடுத்தது? ஆனால் நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுக்கும்போது அவங்க கணவன் மாறும் பார்த்தா அந்த மனைவியோட வாழ்க்கை அதோகதி தான். அத்தனை பேர்த்த ஏமாத்தாங்க. அடுத்தவங்க குடும்பம் அழிஞ்சா என்ன, நம்ம குடும்பம் ஜாலியாக ஆடம்பரமாக கறி தின்னு ஆட்டம் போடணும். அதுதான் இவனோட எண்ணம். தயவுசெய்து இவங்ககிட்ட மருந்து வாங்காதீங்க. ஒவ்வொரு வீடியோவில் திருப்பி ஏன் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இவனை மாதிரி ஒரு ஏமாற்றுக்காரனை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. சுராரி ஆன்லைனில் தான் கிடைக்கும், மீஷோ ஆப்பில் கிடைக்கும், அமேசானில் கிடைக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குங்க. இல்லைன்னா டாக்டர் நாகராஜன் சார், சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல், 9445670646. திருப்பி ஒவ்வொரு வீடியோவில் போடுறேன். இந்த மாதிரி ஒரு ஏமாற்றுக்காரனில் வளர விடாதீங்க. இவனுக்கு உழைக்கிறதுக்கு துப்பே கிடையாது. எந்த இடத்துலையும் போனீங்கன்னா இவன் உழைக்க முடியாது. ஒரு இடத்துக்கு போனால் ஒரு இடத்தோட பேர் கிடையாது, நாலேஜ் இல்லை. புருஷனை போண்டாட்டி வாயை திறந்தா பொய் பித்தலாட்டம். ஆனால் இவங்களுக்கெல்லாம் யாருமே ஒரு காது குத்து கல்யாணம் ஃபங்க்ஷன் பத்திரிக்கையே வைக்க மாட்டேன். கேட்டால் போகிறக்கு டைம் இல்லையாம்மா, பத்திரிக்கை வந்தால் தானே போவா. மொத்தத்தில் இவர்களிடம் ஏமாறாதீர்கள். நன்றி, வணக்கம்.